தருமபுரி மாவட்டம் அருகே தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசி மக திருவிழாவையொட்டி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். வணக்கம் பரிதா. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலை அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் மாசி மகா தேர்விழா கடந்த 2/3/2020 அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சமூகத்தின் சார்பிலும் தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நேற்று முந்தைய தினம் 5வது நாள் திருக்கல்யாண உற்சவம் சாமிக்கு நடைபெற்றது. இந்த நிலையில இன்று 7வது நாளான மாசி மகா தேரோட்டம் இன்று பிற்பகல் நடைபெற்றது. இதனை தேரினை தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு மணி அவர்களும், அரூர் கோட்டாட்சியர் திரு செம்மலை அவர்களும், அரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பித்குமார் அவர்களும் எல்லாரும் இணைந்து பொதுமக்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முதலில் 3 தேர்கள் நடைபெற்றது. முதலில் விநாயகர் தேர் வீதி உலா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 2வது தேராக ஈஸ்வரன் வடிவம்பிகை தேர் உலா நடைபெற்றது. 3வது தேராக அம்மன் தேர் வீதி உலா நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேரின் மீது உப்பு, மிளகு, பொறி உள்ளிட்டவைகளை வீசி தங்களது நேர்த்தி கடனை பக்தர்கள் செலுத்தினர். அதே போல் தேர் வீதி உலாவின் போது தேரின் சக்கரத்தில் ஆடுகளை பலியிட்டும் தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இந்த விழாவிற்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை சார்ந்த மாவட்டங்களிலிருந்து சிறப்பு பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டன. திருவிழாவில் குற்ற செயல்களை தடுக்க 52 கண்காணிப்பு கேமராக்கள் வைத்தும் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தங்களுடைய பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு ஆங்காங்கே பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன் சார்பாக அன்னதானமும் வழங்கப்பட்டனர். சரிதா? விவரங்களுக்கு நன்றி முரளிதரன்.